சின்ன குழந்தைங்க ஃபோன் யூஸ் பண்ணுறதில்ல எவ்வளோ கெடுதி இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் பல நேரங்களில் தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஏற்படுது. பொதுவாக நம்ம நினச்சிட்டு இருக்க என்ன அப்படின்னா, சின்ன பிள்ளைங்க அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணால் கண்ணு கெட்டு போகும் அப்படிங்கிறத மேஜர் எல்லாமே நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது தவிர ரீசெண்டாக நடந்த ஒரு ரிசர்ச்சில் தெரிய வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சின்ன குழந்தைங்க அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுனா அவங்க பிரெயினில் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ்னு சொல்லப்படுற அந்த ஸ்கில் செட் எதுவுமே இல்லாமல் போகுது, அல்லது அதில் குறைபாடு ஏற்படுத சொல்கிறாங்க. அதாவது ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படின்னா எழுதுறது, பென்சிலை எப்படி பிடிக்கிறது, அப்புறம் சட்டையில் பட்டன் போடுறது, தண்ணி கேனில் தண்ணியை சிந்தாமல் ஊற்றுறது, இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை தான் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை கூட குழந்தைகளால் பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. ஸ்கூலில் அவங்களால ஒரு பென்சிலை பிடிச்சி சரியாக எழுத முடியல, அதுக்கப்புறம் அவங்க கூட பக்கத்தில் இருக்க பசங்க கூட தெளிவான வார்த்தைகள் மூலமாக பேச முடியல. இது போன்ற பல குறைபாடுகளை இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதால வர்றதா நமக்கு ரீசெண்ட் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபோன்லேயே இருக்கிறதுனால அவுட்டோர் கேம்ஸில் எதுலையுமே அவங்க ஆக்டிவாக ஈடுபடுறதில்ல. அதாவது ஓடி பிடிச்சி விளையாடுறது அல்லது மற்ற குழந்தைகளோட பழகி விளையாடுறது, இது போன்ற விஷயங்கள் மிஸ் ஆகிறதுனால சில சோசியல் ஸ்கில்ஸ்லேயும் அவங்களுக்கு குறைபாடுகள் ஏற்படுது. நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால கண்ணு மட்டும் தான் கெட்டு போகும் அல்லது குழந்தைங்களோட படிப்பு பாதிக்கும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம எதிர்பார்க்கறத விட பல மோசமான விளைவுகளை ஏற்படுத்துது. அது ஏன் அப்படின்னா, அந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸுங்கிறது ஒரு பேசிக்கான ஸ்கில்ஸ். இதிலிருந்து தான் அவங்களோட க்ரியேட்டிவிட்டி ஸ்கில்ஸ், அதுக்கப்புறம் அவங்க யோசித்து செயல்படுறது, இது எல்லாமே நடக்கும். இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு சொல்யூஷனும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. அது என்ன அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்களான இந்த பேக் எடுத்து வைக்கிறது, ஸ்கூலுக்கு போகும்போது பேக் எடுத்து வைக்கிறது, அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கும்போது சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது, கிராஃப்ட் பண்ணுறது, அப்புறம் கிரையான்ஸை வச்சு படம் வரைகிறது அல்லது கலர் கொடுக்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை அவங்கள பழக்கப்படுத்தும் போது இந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸை மறுபடியும் கொண்டு வர முடியும். ஆனால் நம்ம ஃபோனில் அதிகமான நேரம் குழந்தைகள் செலவழித்தாங்க அப்படின்னா இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே அவங்க இழந்து போவாங்க. அதுக்கப்புறம் அவங்களால ஃப்யூச்சரில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட, பேசிக்கான விஷயங்கள் கூட மற்றவங்கள சார்ந்து இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படுத்தும். இந்த ரிசர்ச்சில் மேலும் தெரிய வந்திருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் டைம் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைகளோட க்ரியேட்டிவிட்டியுமே குறையுது. அவங்களால ஒரு சின்ன கிராஃப்ட் கூட பண்ண முடியல, அல்லது அவங்களால ஒரு படத்துக்குள்ளே ஒரு சர்க்கிள்குள்ளே கலர் அடிக்க முடியல. ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு மோஸ்ட்லி ஃபோன் யூஸ் பண்ணாமல் இந்த சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸை கொடுக்கறது தான் சரியான விஷயமா இருக்கும்.